கபாலி திரைப்படம் கோலிவுட்டின் இண்டஸ்ட்ரி ஹிட். இந்த படம் எவ்வளோ வசூல் சாதனை புரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வசனம் பேசணும். நம்ம டீசரில் கூட பார்த்துருப்போம். நம்பியார் கபாலின்னு கூப்பிட்டோன்னே ஓடி குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அந்த மாதிரி நினச்சிட்டியாடான்னு சொல்லி தலைவர் வசனம் பேசுவார். இந்த சீனை 2 நாளைக்கு அப்புறம் ஷூட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி இயக்குனர் பா ரஞ்சித்திட்ட கேட்டிருக்காரு. ரஞ்சித் ஓகே சொல்லிட்டார். 2 நாளைக்கு அப்புறமா இந்த ஷூட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ரஞ்சித்துக்கு ஒரு குழப்பம், ஏன் 2 நாள் டைம் கேட்டாருன்னு சொல்லி. அப்புறம் தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, ரஜினி சார் நம்பியார் அவர்களுடைய குடும்பத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் படத்தில் ஒரு வசனம் பேசுகிறேன், அதில் நம்பியார்னு வார்த்தை வருது, சாரோட பேரை நான் சொல்லலாமா, உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா படத்தில் இந்த வசனம் பேசியிருக்காரு. ஒரு சீனியர் ஆக்டரோட பேரை அவங்க அனுமதி இல்லாமல், அவங்க குடும்பத்தோட அனுமதி இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மாண்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரஜினி சார். தன்னுடைய சீனியர் நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல ரஜினி சார் என்றைக்கும் தவறியதே கிடையாது.